கட்டு பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பரோட்டா, அதுவும் அந்த நூல் பரோட்டா இங்கே பாருங்கள், நூல் பரோட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் ஒட்டுக்கா ஆர்டர் போட்டால் பிரியாணி தனியாக, 65 தனியாக, 65 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தனித்தனியாக ஆர்டர் போட்டால் காசு அதிகமாக போகும். அதனால தான் நான் வந்துட்டு காம்போவில் ஆர்டர் போட்டேன். இங்கே பாருங்கள், பரோட்டா ஒன்று நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வந்துட்டு பிரியாணி கொடுப்பாங்க. அண்டு 65 பீஸ் 3, லாஸ்ட் டைம் 4 கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவி வந்துடும், குழம்பு வந்துடும், அப்புறமேட்டுக்கு தயிர் பச்சடி. இதனுடைய விலை வந்துட்டு 280 வரும் இதனுடைய விலை. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நமக்கு 65 பீஸ் 3 கொடுத்துருக்காங்க, 2 ரோலு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேஎஃப்சி மாதிரி வந்துட்டு சிக்கன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறமேட்டுக்கு வழக்கம் போல் தயிர் பச்சடி, இங்கே மயோனஸு, அப்புறம் நமக்கு பீஸ் 3, அப்புறமேட்டுக்கு வழக்கம் போல் இங்கே பிரியாணி. ஸோ இதனுடைய விலை அப்படின்றது 175 தான். பட் இது கொஞ்சம் இதுவே வாங்கிட்டு இருக்கலாம் போல், நல்லதாக இருக்குது. பரோட்டா நமக்கு 120 ரூபா, ஒரு பரோட்டா 60 ரூபா. இதெல்லாம் இவ்வளோ ரேட்டு வருதுன்னு கடுப்பாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு பில்லை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அதில் ஜிஎஸ்டியே வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட 70-80 ரூபா வந்திருக்கு அப்படின்றது. ஓகே, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்குது. பட் அதெல்லாம் அந்த கடையை தாண்டி இப்போ வேறு ஒரு கடையில் வந்துட்டு கொடுத்தேன். தலப்பாக்கட்டிலே வேறு கடையில் கொடுத்தேன், சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய விலை ஓகேவா, அஃபோர்டபுளாக, ஒரு எப்போயாவது ஆசைக்கு சாப்பிட்றது ஓகேவா அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.